அண்ணே இந்த துணி நல்லா உழைக்குமாண்ணே? என்னக்கா அப்படி கேட்டு விட்டிய? நம்ம கடையில் உள்ள துணியை கிழிக்கன்னு நினச்சா கூட கிழிக்க முடியாது, அவ்வளோ ஸ்ட்ராங்காக இருக்கும் தெரியுமா? கிழிக்க முடியாதா? ஏண்ணே அம்மா எனக்கு 2 மீட்டர் தான் வேணும், அப்படியே நீங்கள் இதை எப்படி கிழிச்சு தருவீங்க? சரி, அப்புறம் வேற கடையை பார்த்துக்கிட்டேன். வண்டிக்கு ஒரு தோசை சுட்டாச்சு. பாப்பா உனக்கு எத்தனை தோசை வேணும்? எனக்கு 2மா. இதோ உங்களுக்கு எத்தனை வேணும்? இப்படி எனக்கு ஒரு 3 தோசை என்ன? 1 2 பாப்பா இது 2 தோசைன்னா 2 கரண்டியா? 3 தோசைன்னா 3 கரண்டி மாவா? அப்புறம் உங்களுக்கு தனித்தனியா எவன் தோசை சுட்டுட்டு இருக்கான்? பாருமா டிவி ஒர்க் ஆக மாட்டேங்குமா, வாங்க என்ன பாருங்கம்மா. சரி போ வரேன். எனக்கு வாங்கம்மா, டிவிலாம் போர் அடிக்குதுமா, வாங்கம்மா. அம்மா நீங்க மறைச்சோனே இது வேலை செய்யிட்டு நம்ம அப்பா வாய்ப்பு. எங்க வெளியில தானங்க போறீங்க? இந்த குப்பையை வெளியில போட்டுருங்க. எப்பல எங்கள் அம்மா கஷ்டப்பட்டு பெற்று வளர்த்தது உனக்கு குப்பை கொட்டை எப்பல? ஆமா, உங்க அம்மா தான் கஷ்டப்பட்டு உங்களை பெத்து வளர்த்துருக்காங்க. எங்க அம்மாலாம் எங்களை அமேசான்ல ஆர்டர் போட்டு வாங்கினவ. ஓஹோ, அமேசானில் ஆர்டர் போட்டாலும் ரிட்டர்ன் ஆப்ஷன் இல்லாமல் என் தலையில் வேற கட்டி விட்டாவும். நானும் வரையில போவையில பார்த்துக்கிட்டு இருக்கேன், எந்த நேரமும் அவனை போட்டு அடி அடின்னு அடிச்சுக்கிட்டு இருக்கேன். குடும்பம்னா 4 பிரச்சனை இருக்க தான் செய்யுமா, எல்லாத்தையும் அனுசரித்து தான் போகணும். குடும்பம்னா 1000 பிரச்சனை வருங்கிறது எனக்கும் தெரியும்னே. குடும்பமே 4 வச்சிருக்காங்க, குடும்பமே 4 வச்சிருக்காங்க. அப்ப நீ அடிக்க வேண்டியது. இங்க காப்பி கொண்டுட்டு வரட்டுமாங்க? வெளியில விட்டா தான் காப்பி குடிப்பீங்கல்ல, இருங்க நான் காப்பி கொண்டு. அம்மா நீ இன்னைக்கு நார்மலா இருக்கீங்க, என்ன விஷயம்? நீங்க கொஞ்சம் கொஞ்சமா சேர்த்து வச்சிருந்தீங்கல்ல, இந்த துட்டை எடுத்துட்டு போய் செயின் வாங்கிட்டேங்க. நல்லா இருக்குல்ல? இதை குடிச்சிட்டு வாங்க, நல்லா வாடி இருக்கு. எனக்கு என்னக்கா தெரியும்? அவர் வீட்டில் இருந்து குடிச்சாருன்னா நானும் குடிச்சு பார்த்து நல்லா இருக்கா நல்லா இல்லையான்னு சொல்லலாம். அவர் கார்ல போயிலாக்கா குடிச்சிட்டு வராரு. நாக நேட்டு Oh no! What? வண்டி ஓட்டுறதுலாம் ரொம்ப ஈஸி. முதல்ல சாவி போடு. எப்படி அப்படியே மெல்ல கிளச் விட்டு மெல்ல போ. எப்படி என்ன செய்த? நீங்க தானே மெல்ல போக சொன்னீங்க. எங்க இதை பக்கத்து வீட்டுல கொண்டு போய் குடிச்சு வரேன். நான் போய் குடிச்சு வரேன்ல. எதுக்கு சொல்றீங்கன்னு எனக்கு தெரியும். அந்த அக்கா வீட்டுல இல்ல, அந்த அக்காவோட பொண்ணு தான் இருக்கா. நான் போறேன். No. தோளுக்கு மேல வளர்ந்த பிள்ளைய வச்சுக்கிட்டு என்னைய பண்ணிக்கிட்டு இருக்க? அறிவு இருக்க போய். சாரி பஸ்ல போற யாவத்திலேயே பண்ணிட்டமா. நீ வேலையை பாரு. என்னது? நீ பைக்க வச்சுக்கிட்டு பைக்க வீட்டுல விட்டுட்டு நெதறத பஸ்ல இதுக்கு போறீங்க?
చీచి చీరను నేచి చీచి చీరను నే చీర 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 எப்ப தலையில அவ்வளவு பெரிய அடிபட்டு நீ லூஸ் மாதிரி கெக்க 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 கெக்கன்னு சிரிச்சுக்கிட்டு இருக்க. யாருக்கு அடிபட்டு இருக்கு? தலையில அவ்வளவு பெரிய கெட்டு போட்டிருக்கிய. அப்பா மத்தே நீங்க நான் ப்ளூடூத் கேட்டேன், ப்ளூடூத் வாங்கி தர மாட்டீங்களே. பெட்ஷீட்டை போய் தொங்கி சொன்னா இடத்த போட்டு அடிச்சுக்கிட்டு இருக்கிய. இன்னைக்கு நல்லா மூக்கு விட்டா குடிச்சோன்னாச்சா வீட்டுக்கு என்னென்ன செலவு இருக்கு, வீட்டுக்கு கணவன் கூட வீட்டுல இருந்து நிக்கான், எதுக்கு துட்டு கொடுக்க மாட்டேன்னு எந்த இதுமே இல்ல. செல்லக்குட்டி கோபப்படாமா, கோபப்பட்டான்னு வச்சுக்கேன் வயசான மாதிரி தெரியுது. இப்படி குடிச்சுட்டாங்க வீட்டுக்கு 5 நிமிஷம் தரலாம் கோபம் என்ன செய்வோம்? வீட்டுக்கு 10 நிமிஷம் தரலாம் கோபம் என்ன செய்வோம்? நான் எதுக்கு கோபப்பட வரேன்? சிரிச்சிட்டா மட்டும் குந்தாணி அப்படியே சாய் பல்லவியா மாறிடுவாவோ. வாங்கம்மா வாங்க 100 ரூபாய்க்கு வாழ்க்கை ஃபுல்லா உட்கார்ந்து சாப்பிடலாம். வாங்கம்மா வாங்க 100 ரூபாய்க்கு வாழ்க்கை ஃபுல்லா உட்கார்ந்து சாப்பிடலாமா? என்னது 100 ரூபாய்க்கு வாழ்க்கை பூரா உட்காந்து சாப்பிடலாமா? ஐயோ முதல்ல அதை வாங்கணும். இந்தாங்க இந்தாங்க எனக்கு தாங்க. இந்தாங்கம்மா வாழ்க்கை ஃபுல்லா உட்கார்ந்து சாப்பிடுங்க. வாங்க வாங்க வாய்ப்பை தவற விட்டுறாதீங்க. வாங்க வாய்ப்பை தவற விட்டுறாதீங்கம்மா. மேடம் வீடியோ எடுக்க போறோம். ஓ அப்படியா? சொல்லுங்க. மேம் வீடியோ எடுக்க போறோம். அதை சொல்லுங்க. நீங்க கொஞ்சம் நவுறீங்களா? சாப்பாடு கொண்டு வா. மீன் குழம்பு சொன்ன மீன் வாழையே இல்ல. மீன் வேணா மீன் வாழ வரலையா? மீன் குழம்பு வேணா இதை சாப்பிடு. மீன் வாழ வேணா ரெண்டு சட்டியை கழுவி காய வச்சிருக்கேன், அதுவே மோந்து பார்த்துக்க. அடியே தங்கம், எனக்கு மீன் மட்டும் போதும்டி, பசிக்கு. ஆண்டி 10 ரூபா மட்டும் கொடுங்க ஆண்டி ப்ளீஸ் ஆண்டி ப்ளீஸ் ஆண்டி 10 ரூபா மட்டும் கொடுங்க ஒரு ஏழை மூஞ்சில சுடு தண்ணி பிடிச்சி ஊத்துட்டா. ஆண்டி ப்ளீஸ் ஆண்டி 10 ரூபா மட்டும் கொடுங்க ஆண்டி. இந்தா பிடிச்சி தொலை. ஆண்டி 10 ரூபாய்க்கு மாசா ஜில்லுன்னு கொடுங்க. மாசா 12 ரூபா. மாசா 12 ரூபா. ஆண்டி 2 ரூபா கொடுங்க ஆண்டி. ஆண்டி ப்ளீஸ் ஆண்டி அப்பா அம்மா கொஞ்சம் நூலுக்கு கூட கொஞ்சம் லைட் அடி. நேரா லைட் அடிமா. இந்த ஊசிக்கு நேரா லைட் அடி. நூலை கொடுங்கம்மா நானே கோக்குறேன். லைட்டை மட்டும் நேரா அடிச்சேன்னா நான் கோத்துருவேன். இந்தா நீயா கோர் லைட்டை பிடிக்க பாரு. இப்படி லைட் அடிக்கணும். அதான் இப்படி அழகா கொறுத்த. சூப்பரா ஒரு அல்வா பண்ணிருக்கோம்ப்பா. பாப்பாட்ட கொடுத்து இன்னைக்கு அசத்துறோம். ஒரு அல்வா ட்ரை பண்ணிருக்கேன், எப்படி இருக்குன்னு சாப்பிட்டு பாரு. ஒட்டிக்கிச்சு திறக்க முடியலையா? தண்ணி கொண்டு வா.
என்ன தண்ணி. தண்ணி வெளியே போயிட்டு வந்தா சொம்புல கொடுக்கணும்னு தெரியாதா? போட்டமாப்பா இப்ப ஒரு காபி போட்டு கொண்டு வா. மனுஷன் வெளியே போயிட்டு வந்தா யாருக்கு என்ன எப்போ எது எதை கொடுக்கணும்னு ஒரு தெரிய மாட்டேங்குது. கல்யாணம் முடிச்சு எத்தனை வருஷம் ஆகுது? உங்க அம்மா நான் அவனை எப்படிதான் வளர்த்தாலும். நேற்று சொம்புல தண்ணி கொண்டுட்டு போனதுக்கு கண்ணாடி டம்ளர்ல தண்ணி தரலன்ட்டு அடிச்சான். இன்னைக்கு கண்ணாடி டம்ளர்ல தண்ணி கொண்டு போனதுக்கு சொம்புல தண்ணி கொண்டு வரலன்னு இன்னைக்கு அடிச்சான். இவட்ட அடி வாங்கி நம்மளால சாவ முடியாது. கொஞ்சமாட மூளைன்ட்டு மண்டையில ஒண்ணுமே கிடையாது. யார்கிட்ட எப்படி நடந்துக்கணும்னு தெரியாது. வாட்ச் இருக்கு பாருங்க, இருக்கிற வரைக்கும் சந்தோஷமா இருங்க. எதுக்குங்க கோவப்படுறீங்க? கோவப்படாதீங்க. கோவப்பட்டீங்கன்னா பிபி சுகர் உடம்பு தான் கெட்டு போகும். மனசை எப்பவுமே சந்தோஷமா வச்சுக்கணுங்க. கண்டுபிடிச்சிட்டீங்களா? கொடு கொடு பண்ண தூக்கம் வருதாங்க? சார்ஜ் போகும். தூங்கு தூங்கு தூங்கு. மனசு சந்தோஷமா இருக்காங்க. மனசை சந்தோஷமா வச்சுக்கோங்கண்ணே. அப்புறம் செத்ததுக்கு அப்புறம் சாந்தி அடையலை சங்கீதம் அடையலைன்னு ஆவியை வந்து ஏன் உசுரெல்லாம் வாங்கக்கூடாது. அப்படியே சந்தோஷமா செத்து பேர். எங்க டாக்டர் பார்க்க போனீங்களேங்க? டாக்டர் என்னங்க சொன்னாரு? அவங்க ஒரு டாக்டர் அவனை பார்க்க போக சொல்லி இருக்கிய. இப்போ ஆதார் எவ்வளவு காலத்துல இருந்திருப்ப பிறந்திருப்பான் நினைக்கிறேன். இப்பவும் அதே மாதிரி நினைச்சுக்கிட்டு இருக்கான். அப்படி என்னங்க சொன்னாரு? என்ன இப்பவும் ட்ரெஸ் இல்லாம இருக்க சொல்லுதாண்டி? அவர் ஸ்ட்ரெஸ் இல்லாம இருக்க சொன்னோம்னா இவன் ட்ரெஸ் இல்லாம இருக்கீங்க. பொண்டாட்டி இன்னைக்கு அப்படி கரெக்டா வந்து நம்ம வீட்டு காலைங்களில் அழுத்தினா இது பக்கத்து வீடு தாயா. பேசிட்டு போலான்னு வந்தேன். மொத்தமான சூவை எங்க கொண்டு போய் தொலை சொல்ல தெரியல. நீ இளைஞருப்பையே தூக்கி போட்டு வந்திருக்கேன். இது நம்ம வீடு இல்லையா? நினைச்சேன். இந்த பச்சை கலர் பெயிண்ட பார்த்தவனே தோணுச்சு, நம்ம வீட்டுல எவ்வளவு அழகா பச்சை கலர் இருக்கும். இது மஞ்சள் கலரியா? மஞ்சள் கலருக்கு பச்சை கலருக்கு வித்தியாசம் தெரியாம இருக்கு. குடிச்சுட்டு வந்து நின்று என்னத்தையாவது பேசிக்கிட்டு இருக்குது. போய இனிமே மாத்திரை போடல. டாக்டர் 1 போட்டா நின்றுனாரு. நான் 3 போட்டுட்டேன். இன்னும் நின்ற பாடு இல்ல. எத்தனை போடணுமோ தெரியல. கொண்டாங்க, நான் மொத்தமா கையில வச்சுக்கிட்டேன். உள்ள உட்காந்துக்கிட்டே ஒண்ணு போட்டுக்கிட்டேன். 3 போட்டுட்டியா? ஆமா. என்ன சொல்ற? எங்க போட்ட? அப்படி பாத்ரூம்ல தான். ஆண்டவரே, மொட்டாடி பிடிச்ச சைத்தா இன்னையோட போட்டுமா ஐயா? இங்க ஒரு கையில ஒரு விளக்க மாதிரி, பின்னாடி ஒரு விளக்க மாதிரி வேற பல்ல கடிக்கிட்டு இருக்க. ஐயோ, இது தெரியாம 50 ரூபாய்க்கு வளர்க்க வந்துட்டுங்க. 50 ரூபாய் பிரச்சனை போ. காவி போட்டேன், கழுத்து வலிக்குதுங்க. கழுத்து பிடிச்சுக்கிட்டா? உங்க மக, உங்க அண்ணன், உங்க தம்பி, இவன் போன் பேசுதா? கூத்து சத்தியத்தை பேசும், சாத்தியத்தை பேசும், கொள்கையை பேசும்.
இப்படி என்ன உரலோட எங்கே போயிட்டு வர? உங்கள் அம்மா நேற்று ஆப்பம் வேணும்னு கேட்டாவோ. சரிண்ணா ஆப்பத்துக்கு அரிசி ஊற போட்டு காலையில் ஆப்பத்துக்கு ஆப்பம் சுட்டு கொண்டு போய் கொடுத்துருக்கேன். நான் ஆப்பம் எங்கே கேட்டேன், இடியாப்பம்லாம் கேட்டேன். கோவோ எனக்கு வந்தது பாரு கோவம். உங்கள் அம்மா கணத்துலேயே 2 இடி இடிச்சிடறான்னு தான் வந்துச்சு. என்ன செய்ய, மாமியாராக போச்சே. அதனால் இதை எடுத்துகிட்டு போய் இதில் ஆப்பத்தை போட்டு 2 இடி இடித்து உங்கள் அம்மாக்கு இடியாப்பமாக்கி கொடுத்துட்டு வந்துட்டேன். இன்னும் இனிப்பே இல்லையே. ஏங்க அந்த சீனி டப்பா கொஞ்சம் எட்டு வாங்க. எப்பல இங்கே வத்த டப்பா, மஞ்சள் டப்பா, சீரக டப்பா எல்லா டப்பாவும் இங்கே தான் இருக்கு. ஆனால் சீனி டப்பா மட்டும் இல்லை. தெரியும் உங்களை பற்றி ஒரு வேலைக்கு லாய்க்கு கிடையாதுன்ட்டு. உங்களெல்லாம் எப்படி தான் இந்த கம்பெனியில் மேனேஜராக வச்சு வேலை பார்க்கணும்லாம் தெரியல. ஒரு சீனி டப்பா எங்கே இருக்குன்னு கூட அதை எடுத்துகிட்டு வரதுக்கு கூட துப்பு தெரியல. இப்படிலாம் தெரியும் தெரியும். அதனால முன்னாடி நான் சீனி டப்பா எடுத்தாந்து வச்சுக்கிட்டேன். No, 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 no. நீ எனக்கு ஏதாவது செஞ்சிருக்கியா கேட்டேன். நீ என்ன செஞ்சிருக்கியா எனக்கு? ஏப்பா வண்டியை தான் ஃபுல்லாக அங்கே பிச்சாச்சு இங்கே பிச்சாச்சு, அப்புறம் அதை போட்டு அடிச்சுட்டு கிடைக்க ஏங்க? பின்ன என்னங்க அன்னைக்கு பாருங்க பக்கத்து வீட்டுக்காரி என்னது அவன் வண்டியில் போயிட்டு இருக்கும்போது பஞ்சர் ஆகிட்டு பிள்ளைகள் எழுதி என் வண்டியில் ஏற்றி விட்டுட்டான். வீட்டுக்கு எப்படி பஞ்சர் ஆயிடுச்சுன்னு கேட்டதுக்கு 1 பவுன் கம்மல் அவள் டயரில் குத்தி பஞ்சர் ஆகிருக்குங்க. அவள் 50 ரூபாய்க்கு டயரை பஞ்சர் பார்த்துட்டு கம்மல் நல்லா ராசியாக கிடச்சிக்கிட்டு அவளுக்கு. அன்னைக்கு பாருங்க அந்த சைடு டயரில் செயின் மாட்டிக்கிருச்சான். அதுக்கு முன்னாடி இந்த சைடில் கொலுசு மாட்டிக்கிருச்சு. அவன் வண்டிக்கு மேலே அவன் சம்பாத்தியம் பண்ணிட்டா. இந்த இது எனக்கு ஏதாவது செஞ்சிருக்கா? சாணி பீயும் மனுஷன் பீ ஆணியை குத்திட்டு வரவும் இப்படிதான் செஞ்சுட்டு வருது. அவன் வெறும் டயர் போட்டிருக்கானா, டியூப்லெஸ் டயர் வேற போட்டிருக்கேன். அவனை மாதிரி நானும் இதுக்கு பெட்ரோல் ஊற்றேன், மண்டையா ஊற்றுது. அவன் போற வழியோட நானும் போறேன். அவனுக்கு மட்டும் எல்லாம் கிடைக்குது, அவன் வண்டி மட்டும் எல்லாம் வைக்கணும்.